காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கொழும்பு துறைமுகத்தில் இரவு வேளை ஏற்பட்ட பாரிய தீ விபத்து, கொள்கலன்கள் எரிந்து நாசம். அமெரிக்காவில் பயங்கரம், விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. புனித குரானை எரித்த நபர் சுட்டுக்கொலை. தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேலும் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. அரசு சேவையில் தற்போதுள்ள 30,000 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்பட்டது. அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனிதவள முகாமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முக தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளால் ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் போது மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி, அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக மக்களுக்கு வினைத்திறன் மிக்க சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பண்டாரநாயக்க கப்பல் துறை எனப்படும் சேமிப்பு வளாகத்திற்கு அருகிலுள்ள ஒரு கொள்கலனில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கொள்கலனில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசமாகியதாகவும் துறைமுக அதிகார சபையின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க கப்பல் துறை கிடங்கில் ஒரு கொள்கலனில் இருந்து பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த போது இரவு 7:30 மணியளவில் கொள்கலனில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மிக குறுகிய காலத்தில் தீ அப்பகுதி முழுவதும் பரவியதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இரவு 10 மணியளவில் தீ முழுமையாக அணைக்கப்படவில்லை என்றும் துறைமுக தீயணைப்பு துறையினரால் தீயை கட்டுப்படுத்த முடிந்தது என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொள்கலனில் அபாயகரமான பொருட்கள் இருப்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை என்றும் தீ விபத்து மற்றும் ஏற்பட்ட சேதம் குறித்து துறைமுக ஆணையம் சிறப்பு விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் சுமார் 60 பேருடன் பயணித்த விமானம் தரையிறங்க முன்னர் ஹெலிகாப்டர் ஒன்றுடன் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது. ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையம் அருகே நிகழ்ந்த விபத்தில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறியது. விமான விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். இந்த விமான விபத்தை அடுத்து ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களின் புறப்பாடுகளும் தரையிறக்கங்களும் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் கூறுகையில், BSA ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான CRJ 700 ஜெட் தாமதமாக விமான நிலையத்தை நெருங்கும் போது சிகோர்ஸ்கை H-60 என்ற ஹெலிகாப்டருடன் மோதியது. இந்த விபத்து தொடர்பாக FAA மற்றும் NTSB விசாரணை நடத்தும் என்றும் NTSB விசாரணையை வழிநடத்தும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. போடோமேக் நதிக்கு அருகில் உள்ள ரீகன் தேசிய விமான நிலையத்தில் சிறிய விமானம் கீழே விழுந்தது உறுதி செய்யப்பட்டது என்று கொலம்பியா தீயணைப்பு மற்றும் அவசர மருந்து சேவைகள் துறை தெரிவித்துள்ளது.
குறித்த விபத்து தொடர்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விபத்துடன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒட்டுமொத்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளது. விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. புதன்கிழமை இரவு வாஷிங்டன் டிசியில் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு அருகே நடுவானில் ஏற்பட்ட இந்த மோதலை அடுத்து விமானம் குளிர்ச்சியான பொடோமேக் ஆற்றில் விழுந்து நொறுங்கியது. என்பிசியின் வாஷிங்டன் துணை நிறுவனமான நியூஸ் 4 செய்தி சேவை ஆற்றில் இருந்து 30க்கும் மேற்பட்ட உடல்களை மீட்கப்பட்டதாக தெரிவித்தது. குறித்த விமானத்தில் பயணித்த அனைவரும் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. ஜெட் விமானத்தில் 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் இருந்ததை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரம் ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது 3 வீரர்களை ஏற்றிச் சென்றதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மசூதிக்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு எதிர்ப்பாளர் குரானை எரித்துள்ள நிலையில் ஸ்வீடனில் மீண்டும் மீண்டும் குரானை எரித்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இத்தகைய செயலை அனுமதித்ததற்காக ஸ்வீடனை பல இஸ்லாமிய நாடுகள் கடுமையாக விமர்சித்தன. ஈராக்கில் பிறந்த அகதியான சல்வான் மோமிகா என்பவர் முஸ்லிம்களின் புனித நூலை எரித்தார். இந்த செயலை தொடர்ந்து ஒரு இனம் அல்லது தேசிய குழுவிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்தது. பல போராட்டங்களில் குரான்களை எரித்த ஈராக்கிய கிறிஸ்தவரான சல்வான் மோமிகா இனவெறுப்பை தூண்டும் குற்றவாளியா என்பதை ஸ்டாக்ஹோம் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிப்பதாக இருந்தது. ஆனால் சல்வான் மோமிகா இறந்துவிட்டதால் கூடுதல் அவகாசம் தேவை என கூறி தீர்ப்பை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது.